130 ஆ 130 உஸ்தாத். இவரோட பேர் வசந்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரத்துல் அன்ஆம் ஆயத் 19. போன கிளாஸ் ஓதுன பாடமா? ஆமா உஸ்தாத். ம் أعوذ بالله من லாஹி பில الشيطان. இல்லாஹி பில்லாஹி பணிங்க. أوكي أستاذ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أي شيء أكبر شهادة؟ قل الله شهيد بيني وبينكم وأوحي إلي هذا القرآن لأنذركم به ومن بلغ أئنكم لتشهدون أن مع الله آلهة أخرى. قل لا أشهد. قل إنما هو إله واحد وإنني بريء مما تشركون. الذين آتيناهم الكتاب பில يعرفونه كما. யரிஃபூன பில கலக்கப்படாது. இன்னொரு முக்கியமான பிழை இது. பரி உன் துஷ்ரிகூன் ரெண்டு மத்து தானே. ரெண்டு மத்து முறையால் சேம் அளவு நீட்டக்கூடிய மத்துக்கெல்லாம் என்ன வித்தியாசம் ரெண்டு மத்து? பரி உன் துஷ்ரிகூன் ரெண்டுலேயும் மத்து இருக்குது. என்ன மத்து? கேள்வி கேட்டா விட ஃபாஸ்டா வரணும். யோசிச்சு தான் விட செல்ற ஆளா இருந்தால் ஓத போகலையும் யோசிச்சு ஓதணும். அப்படின்னா இன்ன நீ என்று ஓதி நின்று ஒரு அவர் டைம் எடுத்து யோசிச்சுட்டு பரி உன் இதா மத்து என்று சொல்லி விளங்கி எடுத்து ஓதிட்டு திருப்பி மிம்மா ஓதி திருப்பி இன்னும் ஒரு மணி தேலம் இருந்து யோசிச்சுட்டு தான் துசுடிக்கணும் ஓதணும். அப்பதான் ஓத சரியாகும். أستاذ مما تشركون வந்து மத்திய ஆரிதுல் சுக்கூன். பரீஉம் வந்து மத்திய முத்தசில். அப்ப ரெண்டு மீட்டர் அளவெல்லாம் உண்டு அப்படித்தானே? இல்ல. ஆமா உஸ்தாத். ஆ ஆமா உஸ்தாத். எத்தனை 4 மீட்டர் ரெண்டுலையும்? 5 to 6 உஸ்தாத். ஆ உங்களோட விளப்பத்தால ஓதின ஓதல் தான் பிரச்சனை. இப்ப விஷயம் இல்லை பிரச்சனை, ஓதல் இல்லை பிரச்சனை. இப்ப உங்களோட விளக்கம் தான் பிரச்சனை. ஆகவே உங்களோட ஓதலும் பிழை. மத்திய ஆரிதுல் சுக்கூன் வந்து 5 to 6 உஸ்தாத். ம் அது 5 to 6 அல்ல, 4 to 6 சொல்ல முடியும். ஏ ஆ பிழை. ഫോൺ അടിക്കൽ അടിമ ഫോൺ എടുത്ത മുമ്പശനെ ഫോൺ കൊടുക്കുവാണ് മനസ്സിലാവും. ரெண்டுமே 4 to 6 உஸ்தாத். பிழை 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 பிழை. இந்த इसमें जाकर मिलता है तो कोको कोला शो को पकड़ पूरा अब तम पूरा पटा तो फिर उसने निपट से ஆனா குடிங்க இல்லாட்டி அவளே நிப்பாட்ட சொல்லுது கொஞ்சம் நல்லா கூட குடிங்க.
எல்லாத்துக்கும் தான். இல்ல பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன செய்ய திரும்ப அதை படிமா? இதுல கூட தண்ணி அது இல்ல கோப்பை எடுத்து குடிங்க. நான் நாளைக்கு தான் சொல்லிட்டு ஆ கொஞ்சம் கோப்பை எடுத்து தண்ணி எடுத்து குடிங்க. நம்ம அதை வரப்படுது மத்து ஆறுது சுக்கூன்டா என்ன? கடைசியில வந்து மத்தோடைய இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்களா? வந்து 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 நிக்குது. என்ன இது விளையாட்டு விளையாட்டு விடுற மாதிரி தான் விளங்குது. சட்டாசன் செல்லணும் படார்னு செல்லணும் கேட்ட உடனே அடுத்த செகண்ட் நான் இதான் மற்ற ஆறு சுக்கொண்டு தான் விஷயம் இப்படிதான் வரும். வந்து போய் வந்து வந்து நிக்கப்படாது. அப்படின்னு அர்த்தம் எங்களுக்கு ஓதல் குழப்பம். இல்லைன்னா ஜாசியா அப்படி நாங்க முட்டினா செல்றதுலயே நாங்க முட்டி மோய்த்தான் செல்றோம் என்றால் எங்களோட ஓதலும் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிக்காதே. கன்ஃபியூஸா தான் நிற்கும், குழப்பத்துல நிற்கும். லாஸ்ட்ல முடிக்கும் போது அது மத்தோடைய எழுத்துக்கு அப்புறம் 3வது ரூல் வந்துச்சுன்னா அது வந்து மத்தே ஆரிதுல் சுகுன் உஸ்தாத். என்னது 3வது ரூல் வருது? ஆஹா 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 சிம்பிளான விஷயத்தை கஷ்டப்படுத்துறீங்க. சரி மத்து முத்தசில்ல என்ன? மத்திய முத்தசில்னா ஹம்சா வந்து அதே வேர்டுலயே இருக்கும் உஸ்தாத். ஹம்சா வந்து அதே வேர்ல வைக்கும். ஹம்சாக்கு முன்னுக்கு என்ன வைக்கணும், புறம் வைக்கணும், அது இல்லையா? மத்தோடைய எழுத்துக்கு அப்புறம் ஹம்சா வைக்கணும். ஹம்சா அதே. ஹம்சா மது எழுத்து முறை சொல்ல வைக்கணும். ஆமா உஸ்தாத். மத்துட முத்தசில்ங்கிறதுல எங்களுக்கு சாய்ஸ் செலெக்ஷன் ஆப்ஷன் இல்லை. ரைட்? கண்டிப்பா ஆமா நாங்க உஸ்தாத். அளவு நீட்டியே ஆகணும். ஆனா நீங்க பரி உம்மையும் துஸ்ரி கூனையும் ஒரே சேம் லெவல்ல 2 கவுண்டுக்கு 3 கவுண்டுக்கு நீட்டி ஓதுனீங்கன்னா அந்த ஓதல் பிரச்சனை பிளது. இப்ப நீங்க ஓதுனதுக்கு நான் கேள்வி கேட்டேன். நான் கேள்வி உருவாக்கல. பரி நீட்டினீங்க, துஸ்ரி கூனை நீட்டினீங்க, பார்த்தால் ரெண்டுமே ஜஸ்ட் ஒரு 4 கவுண்ட் என்ற லெவலில் தான் நிக்குது. அப்படியே இல்லவே நீ ரெண்டையுமே 6 கவுண்ட்ல நீட்டினீங்கன்னு சொன்னா அந்த கொஸ்டின் வந்திக்காது. பட் நீங்க புல்ல அஷ்ஹது நீட்டினீங்க, ஓகே. அது என்ன சட்டம்? லா அஷ்ஹது. புல்லா அஷ்ஹது என்ன மத்து? எங்க உஸ்தாத்? நீங்க தான் ஓதினீங்க புல்லா அஷ்ஹது ஓதுன வருஷத்துலாம் மத்திய முன்ஃபசில் உஸ்தாத். அதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து 4 இல்லைன்னா 6 அளவு நீட்டி ஓதணும். ஏன் இவ்வளவு லேட்டா நீங்க ஆன்சர் வரதுக்கு? சவுண்ட் லேட்டா கேட்குற அப்படியா? எனக்கு விளங்குது இல்லை என்ன ப்ராப்ளம் சொல்லி. நான் கொஸ்டின் கேட்டு ஒரு பெரிய கேப்புக்கு பின்னால தான் நம்மளோட ஆன்சர் வருது. என்ன ரீசன்? காட்டுமா? சரி என்ன ரீசன்? என்ன ரீசன்? போதுமே. நான் அதை வெட்டி தரோம். எனக்கு ரீசன் வேண்டும். ஐ வாண்டட் டு ரீசன். வை த ரீசன்? என்ன கேப்? ஏன் நான் கேள்வி கேட்டு லேட் ஆயிட்டான் உங்களுக்கு விளங்குதா? பேசினது உஸ்தாத் கேட்குது இல்லையா? என்ன பிரச்சனை? உஸ்தாத் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் கேஸ். அந்த யோசனை பிழை. ரைட்? அந்த திங்கிங் பண்ணி செல்ற இடம் பிளேஸ் ப்ராங். நீ கட்டாயம் திங்க் பண்ணி தான் செல்லணும். அது நான் எக்ரி ஆகுறேன், பிரச்சனையே இல்லை. கட்டாயம் நாங்கள் யோசிக்கணும். ஆனா நீ யோசிக்கிற பிளேஸ் சீக்கிரம் என்ன செய்றீங்க? அப்ப நீ ஓத போலேன்னு யோசிக்கல. நான் இதுல 3 கவுண்ட் விட்டணும், இதுல 4 கவுண்ட் விட்டணும் என்ற யோசனை ஏன் வரல? உங்கள்கிட்ட சில உண்ணாக்கள் சரி உண்ணாக்கள் என்று சொல்லிக்கொள்ள சில சட்ட இடங்கள் நல்லா கேட்டுக்கணும். குறிப்பாக உண்ணா செய்து ஓத வேண்டிய சில சட்ட இடங்கள்
பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் போகுது உங்கள்ட்ட இது போகுது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா அந்த இடத்துல நான் இந்த சட்டத்தை அப்ளை பண்ணிட்டு தான் போறேன். இந்த இடத்துல இதான் சட்டம். உதாரணத்துக்கு குல் இன்னமா ஹுவ என்று நான் 2 அளவுக்கு அந்த இடத்துல நின்று ராகத்தை எடுத்துட்டு தான் போறேன். சது செய்யப்பட்ட நூண்ட சட்டத்தை நான் அந்த இடத்துல பயன்படுத்திட்டு தான் போறேனுங்கிறத நான் சட்டத்தை கேட்க போகல நீங்க விட சொல்லி சரி வராது. என்ன செய்யணும்? அந்த இன்னண்டு நீங்க ராகம் எடுக்க போகல எங்கிட்ட மைண்ட்ல அந்த யோசனை வரணும். வரலாண்டு என்ன நடக்கும் என்றால் காலப்போக்குல சட்டம் உங்களை விட்டு மெதுவா தூரமாகி போகும். இப்ப ஆல்மோஸ்ட் மத்திட கான்செப்ட் உங்கள்கிட்ட விட்டு தூரமாகினது போல. சரியா ஜாசியா? அந்த இடம் வார நேரம் உள்ள அஷ்ஹது எஸ் ஓகே நான் ஈட்ரன் தான் கான்செப்ட். وإنني بريء مما تشركون. பரிய நல்லா கூட நீட்டிக்கிறோம் 6 அளவுக்கு, துஷ்ரிக்கூன்னு 4க்கு நீட்டுறோம். அப்ப எங்களுக்கு அந்த கேப் எங்களுக்கு ஓத போக்குள்ள எங்களுக்கு விளங்கிடும். நீங்க ஓத போக்குள்ளே எங்களுக்கு விளங்கிடும். ஜாசியாட கான்செப்ட் ஓகே, கேள்வி கேட்க தேவையில்லை, பிரச்சனை இல்லை, ஆள் டென்ஷன் இல்லை, கன்ஃபியூஸ் இல்லை, ஸ்ட்ராங்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஓதுறாங்கன்னு விளங்கிடும். எனக்கு விளங்குது இல்லை உங்களோட ஓதல் இந்த பிரச்சனை. எப்போ இந்த பாடத்தை ரெடி பண்ணீங்க? இப்போ நான் அப்துல்லா ஓதி கொடுத்து அப்துல்லா பாடம் ரெடி ஆகினீங்களா இல்லாட்டி ஆல்ரெடி ஆகிட்டீங்களா? ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன் சார். ஆல்ரெடி இப்போ நான் பேசின இந்த கான்செப்ட்லேருந்து ரெடி ஆகினா அல்லது எப்படி ரெடி ஆகினேன்? படிச்சு பார்த்தேன் சார். படிச்சு பார்த்தானே ரெடி ஆகணும். படிச்சு பார்க்க கொள்ள உங்களோட யோசனை, உங்களோட சிந்தனை, உங்களோட முக்கியத்துவம் எல்லாம் கரிசனை கவனம் எல்லாம் எதுல இருந்துச்சு? நான் சொன்ன கான்செப்ட்ல இருந்துச்சா அல்லது ஓதெல்லாம் இருந்துச்சா? ஓதி கொண்டு போகணும் தான் இருந்துச்சா? ஓதி கொண்டு போகணும் அப்படின்னு இருந்துச்சு சார். நான் திருப்பி பாடம் கேட்க மாட்டேன். நான் நீ இவ்வளோ ஆளும் அப்படித்தான் ரெடி ஆகிட்டு இப்போ உங்களோட இது போல் ரெடி ஆகிற பாடத்துல ஸ்டெப் மாற்றணும். நான் எந்த இடத்துல ஓகே கேள்வி சார். கேட்டனோ அடுத்த செகண்ட் நீங்க பதில சொல்லணும். இப்போ நீங்க மத்து முத்தசிலுக்கு பதில் சொன்னீங்களே அந்த ஸ்பீட் சரி. பரி உன் என்ன சட்டம்? அது மத்து முத்தசிலா என்ன ஒரே சொல்ல ஹம்சா வரணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களோட விட வந்துச்சு, ஆன்சர் வந்துச்சு. டைம் எடுத்தீங்களா? கெப் எடுத்துச்சா? சவுண்ட் பிரேக் ஆயிடுச்சா? லாக்டவுன் ஆயிடுச்சா? என்ன நடந்துச்சு? நான் கொஸ்டின் கேட்டதோட ஃபாஸ்டா நீங்க ஆன்சர் சொன்னீங்க. அதே உங்கள்கிட்ட தான் நான் கேட்டேன். உள்ள அஷ்ஹதுல மத்து முத்தசிலண்டா எத்தனை கவுண்ட் சொன்னா பெரிய கெப் பண்ணிட்டு தான் உங்களோட ஆன்சர் வருது. ஏன்? ஆனா உண்மையில சட்டத்தை விடவும் எத்தனை கவுண்ட் அந்த 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 மில்லி செகண்ட்ஸ், அதாவது புல்ல ரெண்டு ஓதி கொண்டு போகல அந்த மில்லி செகண்ட்ஸ்ல எங்களுக்கு ஐடியா விளங்கணும் படணும். எங்களுக்கு நான் இதுல ஃபோக்கோ நியூட்டன் சொல்லி எங்களுக்கு படணுமே, அப்படித்தானே? அதில் நாங்கள் என்ன செய்வோம்? அப்படி இல்லைன்னு சொன்னா புல் நான் நின்று யோசிக்கணும். இதுல எத்தனை செகண்ட் நிட்டு யோசிச்சுன்னா திருப்பி எல்லாம் நீட்டி ஓதணும். நாங்கள் அப்படி ஓதுட்டோம் இல்லைனா? அப்போ நாங்கள் ஓதி கொண்டு போற அந்த மில்லி செகண்ட்ஸ்ல எங்களுக்கு மைண்டுக்கு படணும் என்றால் நாங்கள் அதில் கிளியர் ஆகிக்கணும். ரைட். எனக்கு அடுத்த பாடத்துக்கு இந்த கான்செப்ட் ரெடி ஆகணும். ஒன்று அப்துல்லாவோட பாட முடிய எங்களை வெயிட் பண்ண வைக்கப்படாதான், நீங்க ஜாயின் ஆகணும். அது உங்களோட டைம். ஓகே சார். அவர் டைம் முடிகிறதோட உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆளுக்கு கிளாஸ் டைம் கூட போனால் உங்களுக்கு லேட் ஆகும், ஆளுக்கு நேரத்தில் முடிஞ்சால் உங்களுக்கு நேரத்தை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு டிலே உங்களோட பாடத்தை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே பாடத்தை ரெடி சார். ஆகணுமா? ஓகே சார். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்.